Taste the Daily. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தற்காலிக பேருந்து நிலையத்திற்குள் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கால்நடைகளால் மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் நிகழ்வுகள் தொடர்கதையாகி வரும் நிலையில் சங்கரன் கோவில் பேருந்து நிலையத்திற்குள் பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் மாடுகள் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஊழல் இல்லாத அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு பேசியுள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நடைபெறும் ஊழல் சம்பந்தமாக அமைச்சர் லட்சுமி நாராயணனை விமர்சித்து திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனை கண்டித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நேரு, அரசு துறைகளில் ஊழல் இல்லாத ஒரு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் எனவும் சவால் விடுத்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே தானிய கிடங்கில் பணியாற்றும் தொழிலாளர்கள் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் அடுத்த கோவில்பத்து கிராமத்தில் உள்ள தானிய கிடங்கில் ஒப்பந்த முறையில் 200க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தானிய கிடங்கில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொழிலாளர்கள் தானிய கிடங்கை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்கள் நடத்தி வரும் இந்த போராட்டத்தால் தானியங்களை வெளியே கொண்டு செல்ல முடியாமல் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் காத்து கிடக்கின்றன. சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து விருத்தாச்சலத்தில் சாலை மறியல் நடைபெற்றது. தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய இந்த சம்பவத்தை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அப்போது விடியா திமுக அரசு மற்றும் காவல்துறையின் அலட்சிய போக்கை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சேத்தியாத்தோப்பு அருகே உயர்மட்ட பாலப்பகுதியில் ஏற்பட்டு வரும் மண் சரிவை சரி செய்ய வேண்டும் என விடியா அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பின்னலூர் கிராம பகுதியில் புதிய 4 வழி சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள உயர்மட்ட பாலத்திற்கு அடியில் உடைப்பும் மண் சரிவும் ஏற்பட்டு வருகிறது. மண்ணின் தன்மைக்கு ஏற்ப முறையாக ஆய்வு செய்யாமல் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. போர்க்கால அடிப்படையில் ஆய்வு பணிகள் மேற்கொண்டு தரமாக பாலம் கட்டுவதை விடியா திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. குற்றாலத்தில் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருகிறது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் தற்போது சீசன் காலம் என்பதால் மெயின் அருவி உள்பட அனைத்து அருவிகளிலும் தற்போது நீர்வரத்து சீராகி ரம்மியமான சூழல் விளங்கி வருகிறது. இருப்பினும் தற்போது வார இறுதி நாட்களை முன்னிட்டு குற்றால மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவதால் முறையான பாதுகாப்பு வசதிகளை விடியா திமுக அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. Taste the Daily.